வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் வெனிலா கேக் நெவஜீனியோ யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எல்லாமே போட போகிறேன். இதில் வந்து 100 grams பவுடர்ட் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 100 grams ஆஃப் பட்டர் வந்து கொஞ்சம் எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வாங்கி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ எப்போவுமே மிக்சிங் மட்டும் ஒரே டைரெக்ஷனில் பாருங்கள். இந்த மாதிரி சுகர் நல்லா பட்டர் உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா பிளெண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 minute இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ 2 எக் எடுத்துக்கலாம். 2 எக்கு வந்து சும்மா நம்ம நார்மலாக ஒரு ஆம்லெட்டுக்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். தனித்தனியாக யோக் தனியாக ஒயிட் தனியாக பிரிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா தான் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், இந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எசன்ஸே இந்த எக்கோடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் சுகர் மிக்சரோட இந்த எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேக் ப்ரிப்ரேஷன். அதுவும் நம்ம நெவஜீனியோ யூஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் 3 minutesலேயே பேக்கிங் டைம் ஜஸ்ட் 3 minutes தான். இது இப்படி நம்ம ஒரே டைரெக்ஷனில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெனிலா எசன்ஸ் எல்லாம் ஊற்றுறோன்னா நல்ல ஸ்மெல் வருது. இது கூட வந்து நீங்கள் நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸ் உங்களோட சாய்ஸ். நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, சாக்லேட் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மைதா ஒரு 100 gram போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இது கூட 1/2 teaspoon பேக்கிங் பவுடர். அவ்வளோதான். கேக் மிக்சிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இனி நம்ம நெவஜீனியோவில் எப்படி பண்ணணும், இந்த நெவஜீனியோ யூஸ் பண்ணி கேக் பேக் பண்ண போகிறோம். ஸோ நெவஜீனியோ நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு 20 high வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஸோ 20 highல இந்த கேக் பேட்டர் ஊற்றி நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணும்போது இந்த நீடில் வந்து ரோஸ்டிங் சிம்பிள் வந்தவுடனே கேக்கை நம்ம உள்ளே ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா ஹை ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணுறோம். ஸோ 6ன்னு வைக்கும்போது அது ஹை ஹீட்டு, 4ன்னு வைக்கும்போது மீடியம், 2ன்னு வைக்கும்போது சிம். ஸோ அதனால் நம்ம இப்போ ஹை ஹீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ரோஸ்டிங் சிம்பிள் வர வரைக்கும். ஸோ இப்போ இது ப்ரீஹீட் ஆயிடுச்சு. குக்கர் ப்ரீஹீட் ஆனதும் நம்ம நெவஜீனியோவை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேக்கிங் பேப்பர் இதில் போட்டுட்டு இந்த பேட்டர் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெவஜீனியோவை இன்வெர்ட் பண்ணி இந்த கேக் மேலே வச்சுட்டோம். வச்சுட்டு 3 minutes செட்டிங்கில் இதை வச்சிடும். இது வைஃபைல கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது பார்ப்பீங்க, இதில் ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது. இதுலேயும் வைஃபை மோடு கனெக்ட் ஆயிடுச்சு. பேக்கிங் சிம்பிளில் 3 minutes வச்சோன்னா கேக் ரெடி ஆயிடும். 3 minutes கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஸோ கேக் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான கேக் ரெடி. கேக் பாருங்க 3 minutesல ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக கேக் வந்துருச்சுன்னு பாருங்க. மேலே இருக்கிற ரேப்பரை அப்படியே எடுத்துடலாம். AMCல 3 minutes நெவஜீனியோ யூஸ் பண்ணி கேக் இப்படி படிக்கோங்க. ஸோ இந்த 3 minutes கேக்கை கட் பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு.